கோவை செங்காலிபாளையத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கோவை வடக்கு மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் கிழக்கு ஒன்றியம் சார்பாக அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் பிறந்த நாளை முன்னிட்டு முப்பெரும் விழா மற்றும் 1200 குடும்பங்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார். தொடர்ந்து அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனரும் முன்னாள் தமிழக முதல்வருமான எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாள், தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாள் மற்றும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் பிறந்த நாளை அதிமுகவினர் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை செங்காலிபாளையத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கோவை வடக்கு மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் கிழக்கு ஒன்றியம் சார்பாக முப்பெரும் விழா மற்றும் 1200 குடும்பங்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அசோகபுரம் ஊராட்சி துணைத் தலைவர் ஆடிட்டர் சண்முகசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பெரியநாயக்கன் பாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் KVN ஜெயராமன், முன்னாள் அசோகபுரம் ஊராட்சி தலைவர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் கலந்து கொண்டு அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு மலர்கள் தூவி மரியாதை செய்தார். அவருக்கு அதிமுகவினர் மாலை மற்றும் சால்வை அணிவித்து வரவேற்பளித்தனர். தொடர்ந்து பொதுமக்களிடம் பேசும்போது முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் ஆட்சியில்தான் தமிழகத்தில் குடிகள் தோறும் மின்விளக்கு திட்டம், பொங்கலுக்கு வேஷ்டி சேலை திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டம், மாணவர்களுக்கு லேப்டாப் சைக்கிள் வழங்கும் திட்டம், தாலிக்கு தங்கம், மகளிர் இருசக்கர வாகனம், தொட்டில் குழந்தை திட்டம் உள்ளிட்ட ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சிக்கு வரமாட்டோம் என்று தெரிந்து இன்று பெண்களுக்கு 5000 பணத்தை போட்டுள்ளனர். இப்போது மீண்டும் தேர்தல் வரவுள்ள நிலையில் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று புது யுத்தியுடன் வந்துள்ளனர். இன்னும் 30 நாட்களே உள்ள நிலையில் எப்படி கனவுகளை நிறைவேற்றுவார்கள் என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார். அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி கிழக்கு மண்டல தலைவர் சரவணகுமார், அதிமுக பெரியநாயக்கன் பாளையம் கிழக்கு ஒன்றிய வர்த்தக அணி செயலாளர் செல்வகுமார், இளைஞர் அணி துணை செயலாளர் விநாயகமூர்த்தி, SS குளம் மேற்கு ஒன்றிய தலைவர் வேலுச்சாமி, முன்னாள் வார்டு உறுப்பினர் பாலாஜி நகர் பார்த்திபன், பொருளாளர் மருதாசலம், சங்கர் நகர் சிவசாமி, நாகராஜ், பாஜக செல்வராஜ், கிளைக்கழக செயலாளர்கள் ஜெயபால், ஆனந்தன், பொரி செல்வராஜ், ஆட்டோ ஆறுமுகம், சசிகுமார், தேவராஜ், MR நாகராஜ், டாக்ஸி நாகராஜ், மோகன்ராஜ், அண்ணாச்சி ராமமூர்த்தி, இளைஞரணி ரங்கநாதன், பிரபு மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் தேவராஜ், எலக்ட்ரீஷியன் தேவராஜ், ஜெயராஜ், பன்னாரி, பூசாரி பன்னாரி, மாரிசாமி, அன்னலக்ஷ்மி, ராணி, தேவராஜ், கோவிந்தன், வண்டிக்காரர் ராமசாமி, வாட்டர்மேன் தங்கவேல், நாகராஜ், பாலன், கனகராஜ், பூசாரி பொன்னுசாமி, டெய்லர் மாணிக்கம், அச்சுதன், கப்பல் பன்னாரி, ரங்கசாமி, ரவிச்சந்திரன், ராஜேந்திரன் மற்றும் பாஜக மண்டல பொதுச் செயலாளர்கள் ஸ்ரீராம், வசந்தகுமார் மற்றும் நிர்வாகிகள் செல்வகுமார், சந்தோஷ், கிஷோர், சபரி, மகேஸ்வரன், கனகராஜ் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இறுதியில் ITவின் அசோகபுரம் ஐயன் பெருமாள் நன்றி கூறினார். முன்னதாக மக்களை மகிழ்விக்க கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் திரைப்பட பாடல்களுக்கு அவர்களைப் போலவே வேடமணிந்து நடனமாடினர். பொதுமக்களிடையே சென்று நடனமாடிய எம்ஜிஆர் வேடமிட்டவருடன் பெண்கள், குழந்தைகள் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். மேலும் சிறுமிகளின் பரதநாட்டியம் மற்றும் சாகசத்துடன் கூடிய கரகாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. தமிழக இவள் கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார் இல்லை ஊரு